Hello everyone, welcome to my channel Srinivi Studies. இன்னைக்கு நம்ம வந்து கன்சியூமர் ரைட்ஸ் சாப்டர், அதாவது கிளாஸ் 10 எக்கனாமிக்ஸில் லாஸ்ட் சாப்டர் கன்சியூமர் ரைட்ஸ் சாப்டரில் லாஸ்ட் வீடியோ, அதாவது செகண்ட் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தா, ரெஜி அப்படிங்கிறவங்களோட சஃபரிங், அதாவது அது என்ன டாபிக் கீழே வரும் அப்படின்னா, சேஃப்டி அப்படிங்கிறது எல்லாரோட ரைட்ஸு, அதாவது பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம மக்களோட எல்லாரோட ரைட்ஸும் தான் வந்துட்டு இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது. அப்புறம் வந்துட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி வந்துட்டு, அதாவது அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு வந்துட்டு கன்சியூமர்ஸ்க்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைக்கணும். இப்போ நம்ம ஒரு கூட்ஸ் வாங்குகிறோம், நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன தகவல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இதெல்லாம் தான் வந்துட்டு இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரெஜி மேத்யூ அப்படிங்கிற பையனோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அவனுக்கு நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பையன் வந்து என்ன அப்படின்னா, கேரளாவில் வந்து 9th ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சுட்ருக்கான். அவன் என்னென்னா ஹாஸ்பிட்டல் போகிறான். எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறான் அப்படின்னா, டான்சில்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது. டான்சில் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம த்ரோட் இருக்குது பார்த்தீங்களா, த்ரோட்டில் வந்து ஒரு மசில் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மசிலில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது வந்து டான்சில்ஸ். ஓகேங்களா? அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ஹாஸ்பிட்டல் போகிறான். அப்போ என்ன பண்ணுறான்னா இஎன்டி சர்ஜன். இஎன்டி அப்படின்னா என்னென்னா, ஸ்கின் சம்மந்தமாக உள்ளது, ஸ்கின்னு, அப்புறம் நாஸ்ட்ரில்ஸு, இது எல்லாத்தையும் ஸ்கின் வராது, இயரு, நோஸு, இந்த மாதிரி ரிலேட்டட். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு நோஸு, டங்க்கு இதெல்லாம் பார்த்தோம்னா த்ரோட். ஓகேங்களா? ஸோ த்ரோட் சம்மந்தமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இஎன்டி சர்ஜன் வந்து பார்க்க போகிறாங்க. அப்போ டான்சிலக்டோமி அப்படிங்கிற ஆப்ரேஷன் வந்து பண்ண போகிறாங்க. யார்? இந்த ரெஜி அப்படிங்கிற பையன். ஓகேங்களா? ஸோ இந்த பையன் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ரெகுலராக வந்து அனஸ்தீஷியா எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இம்ப்ராப்பரான அனஸ்தீஷியானால என்ன ஆகுதுன்னா, இந்த பையனுக்கு வந்து ஆப்ரேஷனில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டிஃபார்மிட்டிஸ் மாதிரி ஆகி அவனுக்கு வந்து பிரெயினில் வந்துட்டு சில பிரச்சனைகள் வருது. அதனால அவன் கால் வந்து நடக்க முடியாமல் போகுது. ஓகேங்களா? ஸோ இவனோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற இப்போ ஒரு ரெட்ரெசல் கமிஷனில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, காம்பன்சேஷனாக எங்களுக்கு 5 lakh rupees வேணும். எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி அஜாக்கிரதையாக வந்து இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு, காம்பன்சேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி கேட்குறாங்க. ஆனால் வந்து ஸ்டேட் கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எவிடன்ஸ் எல்லாம் அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்னால தான் உங்களோட பையனோட கால் வந்து இந்த மாதிரி கிளிப்பில் ஆச்சு, கால் நடக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா சொல்லி இந்த மாதிரி அலக்கழிச்சுக்கிட்டாங்க. அலக்கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாஸ்பிட்டல் வந்து இந்த பையனுக்கு இப்படி நடந்ததுக்கு பொறுப்பு ஏற்றுக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அநீதி மாதிரி தான். ஓகேங்களா? அநீதி தான் சொல்ல போனோன்னா. ஓகேங்களா? இப்போ சேஃப்டி இஸ் எவ்ரி ஒன்ஸ் ரைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ரெஜி என்ன பண்ணுறா, எதில் சஃபரிங் ஆகிறான், எதில் கஷ்டப்படுறான் அப்படின்னா, டியூ டு நெக்லிஜென்ஸ் தான். அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களோட அஜாக்கிரதையின் காரணமாக ஒரு பையன் வந்து கால் வந்து நடக்க முடியாமல் போயிருக்கு. ஓகேங்களா? இப்போ கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு, அதாவது அஸ் யூஷுவல் ப்ரொடியூசர்ஸ்க்கு போன வீடியோவில் பார்த்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கு எப்படி வந்துட்டு அவங்களோட ப்ரொடக்ஷனுக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்கோ, அதே மாதிரி வந்து கன்சியூமர்ஸ்க்கும் வந்து எல்லா ரைட்ஸும் இருக்குது. எதுக்கு அப்படின்னா, அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் வந்துட்டு, கவர்மெண்ட்டோட கையில் தான் இருக்குது கன்சியூமர்ஸை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், கன்சியூமர்ஸ் எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, அகெயின்ஸ்ட் மார்க்கெட்டிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேங்களா? எது அப்படின்னா, ஹசார்டஸ் டு லைஃப். எந்தெந்த கூட்ஸு, சர்வீசஸ். இப்போ வந்து ரெஜிக்கு நடந்தது என்னென்னா, ஒரு சர்வீஸ், டாக்டர்ஸ் பண்ண வேலை தான் வந்துட்டு இந்த ரெஜிக்கு நடந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா சர்வீஸ். இப்போ சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட், ஏதாவது ஒரு சாப்பாட்டு பொருள் வாங்கி அந்த சாப்பாட்டு பொருள்னால நம்மளுக்கு ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகி இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அது கூட்ஸு. இதெல்லாம் வந்து உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற எல்லாத்துலேருந்து கவர்மெண்ட் வந்துட்டு நம்மளை வந்து காப்பாற்றுறது பொறுப்பு வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது
என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது கவர்மெண்ட் வந்து என்னென்ன சொல்கிறாங்களோ இந்த முறையில் தான் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு சேஃப்டி வால்வ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த வால்வ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சுற்றி அந்த குக்கரோட அந்த மூடியில் சுற்றி வந்து வீட்டில் குக்கர் இருந்தால் போய் பாருங்கள் ஓகேங்களா. மூடியை சுற்றி கீழே பெருசாக ஒரு ரிங்கு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும் ஓகேங்களா, அதான் வந்து வால். இது வந்து ஹை குவாலிட்டியில் இருந்தால் தான் வந்துட்டு அந்த குக்கர் வந்து திடீர்னு வெடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இதாகும். ஏன்னா குக்கர் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஆபத்தான விஷயம் தான். திடீர்னு லைட்டாக ஏதாவது ஒரு லைட்டாக தப்பு நடந்தாலும் என்ன ஆகும்னா டக்குன்னு வந்து வெடிச்சிடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு கன்சியூமர்ஸ் என்னென்ன இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட், அதாவது அந்த கமோடிட்டிஸ்னால் அந்த ஒரு ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் ஆஃப் பேக்கிங், அது வந்துட்டு அந்த பேக்கிங், அதாவது அந்த ப்ராடக்ட் எப்போ வந்து மேக் பண்ணாங்க, அதில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வந்து சேர்த்தாங்க, அதோட ரேட் எவ்வளோ, அதோட பேட்ச் நம்பர் என்ன, டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், எக்ஸ்பிரி டேட் எப்போ எக்ஸ்பிரைட் ஆகும், மேனுஃபேக்சரோட அட்ரெஸ்ஸு, இது எல்லாமே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கமோடிட்டிஸில் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் வந்துட்டு அந்த ஒரு கவரில் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாமே இருக்கணும் ஓகேங்களா. அடுத்தது மெடிசின்ஸ் அப்படின்னா வந்து ப்ராப்பர் யூஸு, அதாவது எந்த இடத்துல வந்து வைக்கணும், அந்த மெடிசினை எப்படி வந்து யூஸ் பண்ணணும், எந்த டயத்தில் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், இப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறையா இருக்குது ஓகேங்களா. அடுத்து கார்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா துணிமணி ஓகேங்களா, துணிகள். இதே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் வாஷிங், எப்படி வாஷ் பண்ணணும், ட்ரை க்ளீன் பண்ணணுமா, எப்படி வாஷ் பண்ணி அயன் பண்ணுறது, இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த இதில் வந்து அந்த கார்மெண்ட்ஸ் அந்த ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா சைடில், அதில் வந்து எல்லாமே யூஸ்வலாக இருக்கும் ஓகேங்களா. அடுத்தது என்னென்னா கன்சியூமர்ஸ்க்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்குது. எதுக்கு அப்படின்னா டு பி இன்ஃபார்ம்ட் ஓகேங்களா. கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா நாங்கள் இதை தான் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு இருக்கிறதுக்கு கன்சியூமர்ஸ்க்கு எல்லா ரைட்டும் இருக்குது ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்சியூமர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லைன்னா காம்பன்சேஷன் வாங்கலாம். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு வந்து டிஃபெக்டிவாக இருக்குது, ஓட்டையாக இருக்குது அந்த ப்ராடக்ட் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாமா, கன்சியூமர்ஸ் என்ன பண்ணலாமா, காம்பன்சேஷன் வாங்கலாம் ஓகேங்களா. அதாவது காம்பன்சேஷன்னா என்ன, காம்பன்சேஷன்னா இப்போ இந்த ப்ராடக்ட்னால எங்களுக்கு இவ்வளோ இழப்பு ஏற்பட்டிருக்கு, ஸோ எங்களுக்கு வந்து இவ்வளோ நீங்கள் கொடுக்கணும், 1,00,000 கொடுக்கணும், 50,000 கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணாம், இதை வந்து எங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி வந்துட்டு சொல்லலாம் ஓகேங்களா. அதே மாதிரி என்ன பண்ணலான்னா கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணலாம். எதுக்கு ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா சப்போஸ் அந்த கடைக்காரர் வந்துட்டு கூட்ஸை வந்துட்டு அந்த பிரிண்ட் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த ப்ராடக்ட்டில், அந்த பிரிண்ட் பண்ண ப்ரைஸை விட அதிகமான ரேட்டில் விற்றாங்கன்னா என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஓகேங்களா. அப்புறம் என்ன கன்சியூமர்ஸ்க்கு இன்னொரு ரைட் இருக்குது, என்ன அப்படின்னா பார்கெயின் பண்ணலாம். பார்கெயின்னா என்னென்னா பேரம் பேசுகிறது. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், கடையில் போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், அந்த ட்ரெஸ் 500 அப்படின்னு சொன்னால் நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்க, 300, அதுக்கு மேலே நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் வந்து பேரம் பேசுகிறது. கன்சியூமர்ஸ் வந்து பேரம் பேசலாம். அதை வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எவ்வளோ அவங்களால வந்து முடியுமோ, அதாவது அந்த செல்லர்ஸ் வந்து எவ்வளோ அவங்களால முடியுமோ அவ்வளோ தூரம் குறைச்சி கொடுக்குறதுனா கொடுக்கலாம் ஓகேங்களா. இப்போ அக்டோபர் 2005 என்ன ஆகுது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஆர்டிஐ அப்படிங்கிற வந்துட்டு கொண்டு வராங்க. ஆர்டிஐ அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க. இது என்ன அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஓகேங்களா. இது எதுக்கு அப்படின்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸு அதோட ஃபங்க்ஷனு இது எல்லாமே வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது கவர்மெண்ட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதையும் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா வென் சாய்ஸ் இஸ் டினைட், நம்மளோட சாய்ஸ்னால் நம்மளோட விருப்பம் ஓகேங்களா. இப்போ ஒரு மார்க்கெட்டில் இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். அதில் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த சாய்ஸ் வந்து டினைட் பண்ணுச்சுன்னா, அதாவது இப்போ நீங்கள் இப்போ நான் போக சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஏஜ், ஜெண்டர் அண்ட் நேச்சர் ஆஃப் சர்வீஸ், ரைட் டு சூஸ் வெதர் டு கண்டினியூ ஆர் ரிசீவ் தி சர்வீசஸ். இப்போ நம்மளோட ஏஜ் என்னவா வேணால் இருக்கலாம், நம்மளோட ஜெண்டர் என்னவாக இருக்கலாம், அந்த சர்வீஸ் என்னவா வேணால் இருக்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் வந்து பிடிக்கல அப்படின்னா, இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு ஸ்கூலில் நான் டீச்சராக வேலை பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு அந்த ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறது பிடிக்கல அப்படின்னா நான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் எப்போ வேணால் வந்து ரிசைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் எப்போ வேணால் ரிசைன் பண்ணலாம்.
அது வந்து என்னோட உரிமை, சரிங்களா? அதை வந்து வேறு யாரும் வந்து தலையிட்டு ஓகே நீ முடியாது, உன்னால் கூடாது அப்படிங்கிற மாதிரி யாரும் வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து கடையில் வந்துட்டு ஒரு டூத் பேஸ்ட் வாங்க போகிறீங்க, ஓகேங்களா? நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு வந்து டூத் பேஸ்ட் வாங்க போகிறீங்க. ஆனால் அங்கே இருக்கிற அந்த கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து நான் வந்து டூத் பேஸ்ட் எப்போ கொடுப்பேன் அப்படின்னா, நீங்கள் வந்து டூத் ப்ரஷ் வாங்கினா மட்டும்தான் நான் வந்து டூத் பேஸ்ட் கொடுப்பேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கடையில் போய் கோல்கேட் வாங்குறீங்க, கோல்கேட் வாங்கணும்னு போகிறீங்க. ஆனால் கடைக்காரர் சொல்லுவார், உங்களுக்கு வந்து கோல்கேட் மட்டும் நாங்கள் தனியாக தரமாட்டோம், நீங்கள் வந்து ப்ரஷ்ஷும் வாங்கினா தான் நான் உங்களுக்கு வந்து பேஸ்ட்டு தருவோம் இப்படின்னு சொன்னால் நம்ம டென்ஷன் ஆகுமா மாட்டோமா? ஸோ இந்த இடத்துல நம்மளோட சாய்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டினை பண்ணப்படுது, ஓகேங்களா? நம்மளோட சாய்ஸ் வந்து தகர்த்தப்படுது, ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயமா, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இது நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்படி ஒன்று கிடையவும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ முன்னாடி அப்படி இருந்துச்சு, முன்னாடி ஐ மீன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இல்லை, இருந்தாலும் வந்து நம்ம கன்சியூமர்ஸோட சாய்ஸஸ் எல்லாம் டினை பண்ணப்பட்டுச்சு. ஆனால் வந்து இப்போதைக்கு அந்த கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் மூலமாக அந்த மாதிரி எதுவும் நடக்கிறது இல்லை, ஓகேங்களா? வேர் ஷுட் கன்சியூமர் கோ டு கெட் ஜஸ்டிஸ்? அதாவது அவங்களுக்கு நீதி வேணும்னா, கன்சியூமர்ஸ்க்கு நீதி வேணும்னா கன்சியூமர்ஸ் யார்கிட்ட போவாங்க, எங்கே போவாங்க அப்படின்னா ரைட் டு சீக் ரெட்ரெஸல். அவங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னா, அவங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னா கன்சியூமர்ஸ்க்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, ஓகேங்களா? எதுலேருந்து அப்படின்னா அன்ஃபேர் ட்ரேட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அன்ஃபேராக அவங்களுக்கு எதிராக வந்து நடக்குதுல இந்த மாதிரி ட்ரேடு, எக்ஸ்ப்ளாய்டேஷன், இது எல்லாத்துலேருந்தும் வந்து அவங்களுக்கு வந்துட்டு எல்லா உரிமையும் இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா கன்சியூமர்ஸ்க்கு வந்து எல்லா ரைட்டும் இருக்குது. எதுக்கு அப்படின்னா ரைட் டு கெட் காம்பன்சேஷன். அதாவது இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, இப்போ அவங்க வாங்கின அந்த ப்ராடக்ட்னாலேயோ இல்லை அவங்க பெற்ற அந்த சர்வீஸ்னாலேயோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்குது. எதுக்கு அப்படின்னா காம்பன்சேஷன் வந்து வாங்குறதுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனிகிட்ட இருந்தோ அந்த ஒரு பர்டிகுலர் செல்லர்கிட்ட இருந்தோ, ஓகேங்களா? அடுத்து கன்சியூமர்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு நம்ம வந்து ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, கோர்ட்டுக்கு போகணுன்னா நிறையா கேஸ் இருக்கும், நிறைய நாள் அலையணும், நிறைய செலவாகும். இப்படிங்கிறதுனாலே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இதை வந்து அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க, ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அந்த செல்லர் அலட்சியமாக இருக்காங்க, இல்லைனா அந்த கம்பெனிக்காரவங்க அலட்சியமாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு போயிட்டு கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்லாம் யாரும் வந்துட்டு ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிலாம் போய் இறங்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கேஸு கோர்ட்டுன்னு போயிடுச்சுன்னா ரொம்பவே வந்து செலவாகும். அது மட்டும் இல்லாமல் டைம் கன்சியூமிங், அவங்களோட பொழப்பத்தலைப்படுத்து வந்து பார்க்க முடியாது அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இவங்க இப்போ என்ன ஆரம்பிக்குதுன்னா கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? யூஸ்வலாக வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னா வந்து லாயரு, அப்புறம் இல்லைனா கன்சியூமர் ஃபோரம், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்து இன்வால்வ் ஆகும்ல. இப்போ கன்சியூமர்ஸ் வந்து என்ன பண்ணலான்னா அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம் வித்தவுட் தி ஹெல்ப் ஆஃப் லாயர் இல்லைனா கன்சியூமர் ஃபோரம்ஸ், ஓகேங்களா? அடுத்தது கன்சியூமர் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது எதுக்கு லீட் பண்ணுது அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இந்த கன்சியூமர் மூவ்மெண்ட்னால. இந்த அதாவது என்னென்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கன்சியூமர் ஃபோரம்ஸு, அப்புறம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில், இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. இவங்களோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா தே கைடு கன்சியூமர்ஸ் டு தி கன்சியூமர் கோர்ட். இந்த கன்சியூமர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கன்சியூமர் கோர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க, பார்த்தீங்களா? ஓகே, நீங்கள் இந்த கேஸ்னால் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வந்து இந்த முறையில் தான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைடாக இருப்பாங்க, பார்த்தீங்களா? இவங்க தான் வந்து இந்த கன்சியூமர் ஃபோரம் இல்லைனா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில்ஸ், ஓகேங்களா? இதுதான் இவங்களோட மெயினான ஒர்க், ஓகேங்களா? இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு இவங்களுக்கு இப்போ எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்று தேவை, பணம் அப்படிங்கிறது தேவை, அங்கே ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு பணங்கிறது தேவை, அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் பணம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ இந்த பணம் அப்படிங்கிறது அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை இந்த ஆர்கனைசேஷன் எதுலேருந்து வாங்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து தான், ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா கோப்ரா அப்படிங்கிறது 3 டயர் குவாசி ஜுடிஷியல் மெஷினரி, ஓகேங்களா? கோப்ரா அப்படிங்கிறது 3 லெவலில் வந்துட்டு நடக்கக்கூடியது. ஒன்று என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் ஸ்டேட், அடுத்தது நேஷ்னல் லெவல், ஓகேங்களா? 3 லெவலாக நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், ஸ்டேட் லெவல் கோர்ட்டு, அடுத்தது சென்ட்ரல் லெவல் கோர்ட், ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் அப்படின்னா இவங்க வந்துட்டு இப்போ ஏதாவது கன்சியூமர்ஸ்க்கு எதிராக வந்து ஏதாவது ஒரு ஊழல்கள் நடக்குது, அவங்களுக்கு இடையில ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது, அது வந்து அப் டு ஒரு 20 லட்சத்துக்குள்ளே அந்த ஒரு
ஊழல் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ஸ் வந்து பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டேட் லெவல் அப்படின்னா வந்துட்டு 20 லேக்லேருந்து 1 crore வரைக்கும் அந்த கன்சியூமர் ஏமாந்துட்டாங்கன்னா அவங்க அந்த ஸ்டேட் கோர்ட் வந்து பார்த்துக்கும். ஓகேங்களா? இப்போ சென்ட்ரல் லெவல் அப்படின்னா மோர் தென் 1 crore 1 crore மேலே வந்துட்டு ஏதாவது ஒரு கேஸ் இந்த கன்சியூமர் ஏமாந்துட்டாங்க இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் வேணும் அப்படின்னா சென்ட்ரல் லெவலில் வந்துட்டு போகலாம். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்துட்டு இந்த கேஸ் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஒரு கன்சியூமர், அந்த கேஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே டிஸ்மிஸ் ஆயிரும். ஓகேங்களா? சில கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த கேஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கன்சியூமர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் கோர்ட்டுக்கு போகலாம், இல்லைனா நேஷ்னல் கோர்ட்டுக்கு கூட போகலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இது இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு போகலாம், இங்கே வேணால் போகலாம், இங்கே வேணால் அவங்களுக்கு நீதி கிடைக்கும். சப்போஸ் லோயர் லெவலில் வந்துட்டு அவங்களோட கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னா. ஓகேங்களா? இந்த கோப்ரா அப்படிங்கிறது என்னென்னா ரைட் டு ரெப்ரசன்ட் இன் கன்சியூமர் கோர்ட். அதாவது கன்சியூமர்ஸ் வந்து கன்சியூமர் கோர்ட்டில் வந்துட்டு அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களுக்கு நடக்கிற அநீதியை வந்து எடுத்து கூறுறதுக்கு தான் வந்துட்டு இந்த கோப்ரா அப்படிங்கிறது இருக்குது. இது 3 டயராக இருக்குங்கிறதும் முதவே பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்தது டேக்கிங் த கன்சியூமர் மூமெண்ட் ஃபார்வர்ட். இந்த கன்சியூமர் மூமெண்ட்டை வந்து முன்னாடி கொண்டு போகிறது. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு அதாவது முன்னோக்கி கொண்டு போகிறது எப்படி அப்படின்ட்டு. ஓகேங்களா? இந்தியாவில் வந்து 24th டிசம்பர். ஓகேங்களா? 24th டிசம்பர் என்ன அப்படின்னா நேஷ்னல் கன்சியூமர்ஸ் டே வந்து கொண்டாடுறோம். ஓகேங்களா? நேஷ்னல் கன்சியூமர்ஸ் டே என்னைக்கு அப்படின்னா 24th டே, 24th டிசம்பர். ஓகேங்களா? இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா எதுலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா பார்லிமெண்ட்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி 24th டிசம்பரை நேஷ்னல் கன்சியூமர்ஸ் டேயாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. பார்லிமெண்ட் வந்து கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆக்டை பாஸ் பண்ணுறாங்க 1986 24 டிசம்பரில். 24 டிசம்பர் 1986 இந்த மாதிரி ஒரு கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் கொண்டு வராங்க. இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அதாவது கோப்ரா. ஓகேங்களா? இந்த நாளை தான் என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா கன்சியூமர் ப்ரொடக்ஷன் டே அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்தியா அப்படிங்கிறது நிறையா கண்ட்ரிஸ் இருக்குது. குறிப்பிடத்தக்க ஒரு கொஞ்சம் கண்ட்ரி தான் மேக்ஸிமம் இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு சில கண்ட்ரீஸில் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி கண்ட்ரி. எதில் அப்படின்னா கன்சியூமரோட ரெட்ரெசல், கன்சியூமருக்கு இருக்கிற எக்ஸ்ப்ளாய்டேஷன் எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியாவும் ஒன் ஆஃப் தி கண்ட்ரி விச் இஸ் ஹேவிங் கோர்ட். ஓகேங்களா? அடுத்தது நம்ம இந்தியாவில் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 700 கன்சியூமர்ஸ் குரூப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 700 கன்சியூமர்ஸ் குரூப்ஸில் நம்ம முதவே பார்த்துருப்போம் ஆர்கனைஸ்ட் அன்ஆர்கனைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அதாவது கவர்மெண்ட்டால் ரிஜிஸ்டர் பண்ணது, கவர்மெண்ட்டால் ரிஜிஸ்டர் பண்ணாதது. ஓகேங்களா? இந்த 700 கன்சியூமர் குரூப்ஸில் ஒன்லி 20லேருந்து 25 மட்டும்தான் என்ன அப்படின்னா வெல் ஆர்கனைஸ்ட், அப்புறம் ரெக்கக்னைஸ்ட். ஓகேங்களா? அதாவது கவர்மெண்ட்டால் அப்ரூவ் ஆனது வெறும் 20 to 25 கன்சியூமர் குரூப்ஸ் தான். மற்றபடி 700 கன்சியூமர் குரூப்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதில் 20லேருந்து 25 தான் நம்ம கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணுது. ஓகேங்களா? இந்த கன்சியூமர் ரெட்ரெசல் அதாவது கன்சியூமருக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் அதாவது என்ன அப்படின்னா அதாவது இந்த கோர்ட்டுக்கு போகிறது இதெல்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து கம்பல்சம். அப்புறம் என்ன அப்படின்னா எக்ஸ்பென்சிவ், டைம் கன்சியூமிங். இதனால என்ன அப்படின்னா கன்சியூமர்ஸ் வந்து அவ்வளோவா வந்து கண்டுக்கிறது இல்லை. லாயர்ஸ் வந்து என்கேஜ் பண்ணணும், இந்த லாயர்ஸ்க்கு ஒரு தொகை கொடுக்கணும், அதாவது பணம் கொடுக்கணும். ஸோ இதனால் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ்லாம் பண்ணுறது கொஞ்சமாக தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது இப்போ வீட்டுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம், அதில் ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து கம்மியாக தான் வாங்கியிருப்போம். இப்போ பருப்பு வாங்குகிறோன்னா கம்மியாக தான் வாங்கியிருப்போம், 1 கிலோ தான் வாங்கியிருப்போம். ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு எவிடன்ஸும் இருக்காது. கோர்ட்டில் நம்ம போய் பேசுகிறதுனாலே அவங்க வந்து ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா நம்மள்ட்ட எவிடன்ஸ் இருக்கா, அவங்கக்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது, அவங்கள நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களே அவங்கக்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது அவங்கள பற்றி நீங்கள் தப்பாக சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் எவிடன்ஸ் இருக்கிறது இல்லாததுனால இந்த மாதிரி நம்ம போய் கோர்ட்டில் போய் எதுவும் வந்து நம்ம போய் கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் அதாவது கோப்ரா அதாவது கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 கொண்டு வந்த ஒரு 25 வருஷம் கழிச்சு தான், அதாவது 25 வருஷம் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே தான் இப்போ தான் என்ன ஆகுதுன்னா இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன், இந்த கன்சியூமர் அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்தியாவில் வந்து பரவிக்கிட்டு இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்சியூமர் மூமெண்ட்டுன்னு இருக்குல்ல, இந்த கன்சியூமர் மூமெண்ட் எப்போ எஃபெக்டிவ் ஆகும் அப்படின்னா கன்சியூமர்
கன்சியூமர்ஸ் நம்ம வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும்தான் இந்த கன்சியூமர் மூமெண்ட் அப்படிங்கிறது அது வந்து நிறையா ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கன்சியூமர் மூமெண்ட் அப்படிங்கிறது ஒன்று நல்லா வந்து ஒரு எஃபெக்டிவாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா கன்சியூமரோட வாலண்டரி எஃபர்ட். ஓகேங்களா, நம்மளோட எஃபர்ட் அண்ட் ஸ்ட்ரகிள்னால மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஒரு கன்சியூமர் மூமெண்ட்டை வந்துட்டு நம்ம வந்து கன்சியூமர் மூமெண்ட், கன்சியூமர் ஆர்கனைசேஷன் இல்லை இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு எஃபெக்டிவாக வந்து கொண்டு வர முடியும். ஓகேங்களா, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு, இந்த சாப்டரும் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.